தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. சட்டசபையில் உரை நிகழ்த்த கவர்னர் ரவி இன்று காலை வந்தார். கவர்னருக்கு அரசு சார்பில் வழக்கமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல்வர், சபாநாயகர், எம்எல்ஏக்களுக்கு வாழ்த்து கூறிய கவர்னர் ரவி தமிழில் திருக்குறள் சொல்லி உரையை துவங்கினார். கவர்னர் உரைக்கு முன்னும் பின்னும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற தனது அறிவுறுத்தல் கடைபிடிக்கப்படவில்லை. அரசு அளித்த உரையில் உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி உரையை வாசிக்காமல் ரவி அமர்ந்தார். உடனே கவர்னர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அவர் வாசித்து முடிக்கும் வரை சட்டசபையில் அமர்ந்திருந்த கவர்னர் ரவி உரை முடிந்ததும் சபையிலிருந்து கிளம்பிச் சென்றார். இந்நிலையில் சட்டசபையில் நடந்தது குறித்து ராஜ்பவன் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த 9ஆம் தேதி அரசிடமிருந்து கவர்னர் உரை குறித்த நகல் கிடைத்தது. அதில் உண்மைக்கு மாறான பல அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. தேசிய கீதத்துக்கு உரிய மதிப்பளிக்கும்படியும் உரை துவங்குவதற்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் எனவும் அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதற்கு முன்பும் முதல்வர், சபாநாயகருக்கு இது தொடர்பாக கவர்னர் கடிதம் எழுதியிருந்தார். கவர்னர் உரையில் அரசின் சாதனைகள், கொள்கைகள், திட்டங்கள் இடம்பெற வேண்டும். உண்மைக்கு மாறான செய்திகள், பிரித்தாளும் அரசியல் கருத்துக்கள் இடம்பெறக்கூடாது. கவர்னரின் அறிவுறுத்தலை அரசு ஏற்கவில்லை. இன்று காலை 10 மணிக்கு உரையாற்றிய கவர்னர், முதல்வர், சபாநாயகர், எம்எல்ஏக்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 738வது திருக்குறள் அடங்கிய கவர்னர் உரையின் முதல் பத்தியை வாசித்தார். கவர்னர் உரையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் இடம்பெற்றிருந்ததால் அரசியல் அமைப்பு சட்ட மாண்பு கருதி அந்த உரையை வாசிக்காமல் கவர்னர் அமர்ந்தார். அதன் பிறகு கவர்னர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசித்தார். அவர் வாசித்து முடிக்கும் வரை கவர்னர் அமர்ந்திருந்தார். உரை முடிந்ததும் திட்டமிட்டபடி தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அதற்காக கவர்னர் எழுந்து நின்றார். ஆனால் சபாநாயகர் திட்டமிட்டபடி நடந்து கொள்ளாமல் கவர்னரை நாதுராம் கோட்சேவை பின்பற்றுபவர் என தரம் தாழ்ந்து விமர்சித்தார். இதன் மூலம் சபாநாயகர் தன் பதவி மற்றும் சபையின் மாண்பை இழிவுபடுத்தினார். சபாநாயகரின் தரம் தாழ்ந்த செயலால் கவர்னர் தனது பதவி மற்றும் சபையின் மாண்பு கருதி உடனே அங்கிருந்து வெளியேறினார் என கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.